ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், கர்த்தர் பெரியவர். இந்த நாளிலும் நாம் சற்று நேரம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதியானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாள் செய்தியின் தலைப்பு நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் விசேஷித்தவர்கள் என்ற தலைப்பின்களே நாம் பார்க்க போகிறோம். 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதன் பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் விசேஷித்தவர்கள். பாருங்க, கடந்த பல தினங்களுக்கு நம்ம முன்னதாக ஒரு செய்தியிலே நம்முடைய தேவன் விசேஷித்தவர். பாருங்க, நம்ம தேவன் எவ்வளோ அன்புள்ளவர் பாருங்க. அவர் விசேஷித்தவர். அதுபோல் அவரை நம்புகிற பிள்ளைங்களுக்கும் நம்புகிற பிள்ளைகளும் விசேஷித்தவர்களாம். நீங்கள் விசேஷித்தவர்கள். இன்றைக்கு மனிதனுடைய கவலை எல்லாம் என்ன உண்ணலாம், என்ன உடுத்தலாம் என்று சொல்லி அவர்கள் கவலைப்படுகிறார்களாம். இந்த வயிறு பாருங்க, நாம் சாப்பிட்ட ஆகாரங்கள்லாம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம், அவ்வளோதான். 4 மணி நேரம் தான் நம்முடைய இறை பையில் இருக்கும். நான் மூச்சு விடுகிறோம் பாருங்க. இந்த மூச்சு விடும்போதும் சாதாரணமாகவும் இந்த வயிறு வெளியே வந்து போகும். அது என்ன என்றால் ஆண்டவருடைய படைப்பு. இந்த இரைப்பை சுருங்கி விரியும். அது என்ன அப்படின்னு சொன்னால், அப்பொழுதுதான் நம்முடைய வயிறு நாம் சாப்பிட்ட பொருளெல்லாம் உள்ளால போயிருக்கு பாருங்க. அது அந்த பக்கம் இந்த பக்கம் அசைய அது வாஷிங் மிஷினில் துணி போட்டாச்சுன்னா எப்படி போட்டு உங்களுக்கு துவைக்குதோ அதுபோல் என்ன அந்த ஆகாரத்தை துவைச்சி அந்த இரைப்பையில் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் இருக்கும். அதன் பிறகு அதை என்ன பண்ணுவோம்னா சிறுகுடலுக்கு தள்ளும். அது சிறுகுடலுக்கு போய் அடுத்து பெருங்குடலுக்கு போய் அப்புறம் மலக்குடலுக்கு போய் அப்புறம் வெளியே போகும். இதுதான் இயற்கையினுடைய அமைப்பு. ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை வைத்திருக்கிறது. எனவே இந்த 4 மணி நேரம் பொறுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த வயர் காலியாக இருக்கும் அல்லவா, உடனே பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த கவனிங்க, இல்லையா சொல்லலாமா? இதற்குள்ளாக இது ஆராய்ச்சியாக போயிடும். என்னால் நான் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிடுறேன். ஏன்னால் நான் படித்த காலத்தில் நான் எலக்டிவ் பயாலஜி என்கிற சப்ஜெக்ட் எடுத்தேன். அது மனிதனுடைய உடற்கூறு, மனிதனுடைய காரியங்கள் எல்லாமே அதில் அடங்கும். இப்போது அந்த ஆகாரம் போய் இந்த வயிறு சுருங்கி விரிய அது அசைவு வந்து இந்த ஆகாரம் அப்படி கெட்டியாக இருக்கிறது. அது ரொம்ப ஒரு மை மாதிரி ஆயிரும். அரிசியும் உளுந்து பருப்பும் போட்டு நீங்கள் கிரைண்டரில் ஆட்டுனீங்கன்னா கடைசியில் என்ன மாவாகிறது மாதிரி அது ஆகிடும். இது ஆகும்போது என்ன ஆகும்னால் அது செரிமானம் வந்து அது அந்த மாவாய் மாறுவதற்கு இன்னொரு திரவம் தேவைப்படுகிறது.
ஒரு ஆசிட் ஒன்று வயரில் சுரக்கும். அந்த ஆசிட் என்ன பண்ணும்னா அது சுரந்து இந்த ஆகாரத்தை அப்படி மைய பண்ணும். அதனால தான் நீங்கள் என்ன தான் சாப்பிட்டாலும் கடைசியில் அது மஞ்சு அப்படி போகிறதுக்கு காரணம் என்ன இதுன்னா, இப்போது இந்த 4 ஹவர் பொறுத்து உங்கள் வயரை நீங்கள் காலியாக விட்டீங்கன்னா அந்த ஆசிட் சுரந்துகிட்டே இருக்கும். அது உங்கள் வயரை புண்ணாக்கிடும். அதனால தான் அல்சர் வர்றதுக்கு காரணம். வயிற்று வலி வருது. அல்சர் வந்தால் புண்ணு வந்துடும். புண்ணு வந்தால் உங்களுக்கு வயிறு வலி வரும். புரிகிறதா உங்களுக்கு? இதுதான் இதனுடைய காரியங்கள் எல்லாம். கவனமாக கேட்டுக்கிடுங்க. சோத்திரம். இப்போது இந்த 4 மணி நேரம் பொறுத்து இந்த இரைப்பையில் இருக்கிற ஆகாரம் அது சிறுகுடலுக்கு போயிடுறது பாருங்க. போனோன்னு உங்களுக்கு பசி வருது. இந்த பசி மட்டும் மனுஷனுக்கு வரலன்னா அவன் ஆகாரம் புசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஆகாரம் பிடித்து பசியும் வரலன்னா யாராவது வேலைக்கு போவாங்களா? யாராவது சம்பாதிப்பாங்களா? ஆமாம். அதனால தான் உலகத்தில் சொல்லுவாங்க, மனுஷன் உழைக்கிறது இந்த ஒட்டசானு வயருக்காக தான் சொல்லுவாங்க. அந்த வயர் என்ன பண்ணிடுவோம்னா திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கும். ஆமாம், திரும்ப திரும்ப கேட்டுட்டு 4 ஹவர் ஆகிட்டோம்னா அது திரும்ப கேட்கும். அதுதான் பசி எடுக்கிறதுன்னு சொல்கிறது. பசி எடுக்கும். பசி எடுத்தோன்னா மனுஷன் என்ன பண்ணுவான், கொஞ்ச நாள் பார்ப்பான், ஒரு நாள் 2 நாள் பசியை தாங்குவான் சில நேரங்களில். ஆமாம், நிறைய பேர் நீங்கள் யோசிங்க, ஐயோயோ என்னால் 1 ஹவர் கூட தாங்க முடியாதுங்க, பசி எடுத்துட்டா என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு. சோத்திரம். சாப்பிடுங்க, வாழ்க வளமுடன், நீங்கள் நன்னா இருங்க சாப்பிட்டு. கர்த்தருக்கு சோத்திரம். சிலர் ஒரு சில நாட்கள் கூட என்ன பண்ணிடுவாங்க, சாப்பிடாமல் இருப்பாங்க. சோத்திரம். பரவாயில்ல, எப்படியோ இந்த ஆகாரத்துக்காக தான் மனுஷன் என்ன பண்ணுறான், அவன் உழைக்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அவைகள் என்ன பண்ணுகிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, அவைகளை அறுக்கிறதும் இல்லை, கொண்டு வந்து களஞ்சியங்களை சேர்த்து வைக்கிறதும் கிடையாது. எந்த காக்காவாவது எந்த குருவியாவது இன்னைக்கு நிறைய சாப்பாடு கிடச்சிதே, கொஞ்சத்தை கொண்டு போய் நம்ம கூட்டில் வச்சுக்கிட்டு நாளைக்கு சாப்பிடலாம் மறுநாள் சாப்பிடலான்னு சாப்பிட்றத பார்த்துருக்குறீங்களா? அது சாப்பிடவே சாப்பிடாது. இந்த மனுஷன் மட்டும்தான் வருஷ கணக்கில் சேர்த்து வச்சுருப்பான். ஆமாம், அன்னைக்குள்ள சாப்பாடு போதும்னு மனுஷன் இருக்க மாட்டான். ரேஷனில் போய் வாங்குவான். அது பத்தாதுன்னு பக்கத்து வீட்டு அக்கா வாங்காமல் விட்டாங்கலாம், அந்த ரேஷன்லையும் வந்து வாங்கி வைப்பான். ஒரு மூட்டை அரிசியாக எடுத்தால் நமக்கு கொஞ்சம் லாபம்னு சொல்லிட்டு மொத்தமாக வாங்கி வைப்பான். ஏன்னா அடுத்த மாதம் சம்பளம் வாங்குறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், சாப்பிட்டு ஆகணுமே அப்படின்னு சேர்த்து 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 வைக்கிறான். இது மனுஷனுக்கு தான் இந்த சுபாவம். இந்த மிருகங்களுக்கெல்லாம் சுபாவம் அப்படி கிடையாது. அப்போ கிடைச்சா அப்போ சாப்பிடணும். பசிச்சேன்னா அது போய் என்ன பண்ணும், ஏதோ ஒன்று அடித்து சாப்பிட்டுட்டு வந்து படுத்துக்கிடும். சில விலங்குகள் இருக்கிறது, மலம்பாம்பெல்லாம் பார்த்திங்கன்னா, மலைப்பாம்பு இருக்கிறதெல்லாம் பெரிய மாடையை எடுத்து முழுங்கிடும். அது முழுங்கிச்சேன்னா பல மாதங்கள் சாப்பிடாமலேயே படுத்து கிடக்கும். அது அப்படியே அதுக்கு போதுமானது. புரிகிறதா உங்களுக்கு? சிங்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுச்சேன்னா அது அப்படியே படுத்து கிடக்கும். 1 நாள் 2 நாள் எல்லாம் படுத்துக்கும். அப்படி படுத்து கிடக்குமா, அது இப்போ தான் ஃபுல் கட்டும். அது கட்டிட்டு படுத்து கிடந்தோன்னா நீங்கள் கிட்ட போனாலும் உங்களை அடிக்காது. ஏன்னா அதுக்கு பசிக்கு தான் உங்களை அடிக்கிறது. உங்களுக்கு புரிகிறதா உங்களுக்கு? எனவே இந்த மனுஷன் மட்டும்தான் என்ன பண்ணுவான், சேர்த்து சேர்த்து வைப்பான். சேர்த்து வைக்கிறதுனால அவனுக்கு அந்த மனம் என்ன ஆகிட்டு இருக்கும், அங்கலாய்த்து கொண்டே இருக்கும். இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும், இன்னும் சேர்க்கணும். திருப்தி இல்லை. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார், நீங்கள் ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பு ஊட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அவைகளை பார்க்கணும். இதை சொன்ன உடனே நான் ஒரு கேள்வி ஆண்டவர்கிட்ட கேட்டேன், உண்மையாக கேட்டேன். ஆமாம், அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, ஆனால் அதுக்கு பிழைப்பு நீர் கொடுக்குற. சரி, நாங்களும் வேலைக்கு போகாமல் இருக்கிறோம், எங்களுக்கும் கொண்டு வந்து தாரோம் அப்படின்னு கொண்டு வந்து தருவாரா அவங்களுக்கு? அது விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லைன்னு சொன்னால்
அதுக்காக அது சோம்பேறியாக இருந்தான்னா ஒன்றும் கிடைக்காது. அது கூட்டிலே இருந்ததுன்னா அதுக்கு யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்களா? அது ஆகாரத்தை தேடி அலையும். எங்கே கிடைக்குது, எங்கே கிடைக்குது, எங்கே கிடைக்குது, எங்கே கிடைக்கும். ஆனால் தேவையானது மட்டும் அங்கேயே சாப்பிட்டுட்டு, நீ ஒரு மூட்டை நெல்லை போட்டு வச்சுருந்தா கூட அந்த புறாவோ அந்த குருவியோ காக்காவோ அதுக்கு தேவையானதை சாப்பிட்டுட்டு அது சந்தோஷமாக வந்துடும். புரிகிறதா உங்களுக்கு? அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு அப்படி கொடுக்காதது காரணம். நல்லா கவனிங்க. ஏன் உங்களை உழைச்சி சாப்பிட சொல்கிறாருன்னா, நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு உழைச்சா அதுக்குள்ளே காசு வரும். அந்த காசுக்கு ஏற்றது தான் போய் நீங்கள் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும், வாங்க முடியும். உங்களை காசு கொடுக்காம எடுக்க சொன்னால், உதாரணத்துக்கு யாத்ராம் புஸ்தகத்தில் மோசே என்ன பண்ணுவார், ஜனங்களை வழிநடத்திட்டு போகும்போது அவங்களுக்கு ஆகாரம் இல்லை, அது இல்லை, இதுலன்னு சொல்லும்போது, சரியப்பா நீ வேலையே செய்ய வேண்டாம்ப்பா, நான் உனக்கு என்ன தரேன், தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை நான் தர்றேன்பா. அது காலமாக போய் நீ என்ன பண்ணிக்கோ, குருவியை காக்கா போய் காலமாக எழும்பி கூட்ட விட்டு போய் ஆகாரம் தேடுற மாதிரி நீ போய், அது கொத்துமல்லி அளவு இருக்கும், அது அழகாக இருக்கும், அதை நீ சாப்பிட்டீன்னா தேனிலிட்ட பணியாரம் போல் இருக்கும்பா. அதை செய்து நீ என்ன பண்ண, நீ அதை இடித்து மாவாக்கி அழகாக நீ சாப்பிடுன்னு சொன்னார். நல்லா கவனிக்கணும். நான் ஆகாயத்து பட்சிகளை வேலை செய்ய வேண்டாம்னு சொன்னதுக்கும் உங்களை வேலை செய்ய சொன்னதுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். இவனுங்களை என்ன பண்ணார் ஆண்டவர், நீங்கள் போய் உங்களுக்கு தேவையானதை பொறுக்கிக்கிடுங்கப்பான்னு சொன்னார். புரிகிறதா? இந்த 6 நாள் நீங்கள் பொறுக்கலாம், இந்த 7வது நாள் நீங்கள் பொறுக்க போக வேண்டாம். அதனால் 6வது நாள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையோடும் டபுளாக பொறுக்கிக்கிடுங்கன்னு சொன்னார். நல்லா கவனிக்கணும். நான் அந்த வேத பகுதியெல்லாம் இப்போ நான் சொல்லணும்னு நான் வரல. ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்லி ஞாபகப்படுத்தினதுனால நான் அந்த காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 6வது நாள் தான் டபுளாக சேர்க்க சொன்னார். ஏன்னா 7வது நாள் ஓய்வு நாள், அன்னைக்கு உனக்கு சாப்பிட்றதுக்கு நீ வச்சுக்கோ அப்படின்னு. இவன் இந்த 3வது நாள், 2வது நாள், 5வது நாள் எல்லாமே என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு தேவையானதை சேர்க்காம அதிகமாக சேர்த்துட்டான். நன்றாக கவனிக்கணும். அதிகமாக சேர்த்துட்டான். மனுஷனுக்கு அக்கப்போர் ஜாஸ்தி. மனுஷனுக்கு ஓசியில் கிடச்சிது பார்த்தீங்களா? இவன் அதிகமாக கொண்டு வச்சா அது என்ன பண்ணிச்சான், பூச்சி பிடிச்சிது, நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிச்சான். நன்றா கவனிக்கணும். ஏன் மனுஷனை உழைச்சி நீ சாப்பிடணும்னா, நீ உழைச்சாதான் உழைப்புக்கேற்ற செலவு நீ பண்ணுவேன், உன் வருமானத்துக்கு ஏற்ற செலவு நீ பண்ணுவேன். அந்த ஒரு 6 அறிவோடு தேவன் மனிதனை படைத்தார். அந்த ஜந்துக்களுக்கு 6 அறிவு கிடையாது. அந்த ஜந்துக்கள் போய் ஆகாரத்தை எவ்வளவு தான் இருந்தாலும் எவ்வளவு அதுக்கு பசி ஆறுறது வரைக்கும் தான் அது சாப்பிட்டுட்டு அது பேசாமல் போயிடும். மீதி நாளைக்கு சாப்பிட்லான்னு அது நினைக்காது. வேற யாராவது சாப்பிட்ருவாங்களோன்னு அது நினைக்காது. வேற யாராவது அள்ளிட்டு போயிடுவாங்களோன்னு நினைக்காது. இந்த மனுஷ குணம் மட்டும்தான். புரிகிறதா உங்களுக்கு? ஆமாம். ஒரு வேளை இப்போ அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அளந்து கொடுக்குறாங்க. ரேஷனில் அரிசியும் சரி, சர்க்கரையும் சரி, எல்லாமே எவ்வளோ அளந்து கொடுக்குறாங்க. அளக்காமல் உங்களுக்கு 1 மாதத்துக்கு தேவையானது எடுத்துகிட்டு போங்கணுன்னா மனுஷன் 6 மாதத்துக்கு தேவையானது எடுத்துகிட்டு போவான். மனுஷன் உண்மை இல்லாதவன். அந்த ஆகாயத்து பறவை கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நான் இப்போ சொன்ன ஒரு காரியம், அதை யோசித்து பாருங்கள். அது வயிறு நிறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணிடுறான், அதுக்கு பிறகு மொத்தத்தையும் மாறி சிறகுல வச்சு இல்லை ஒரு பையில வச்சு, எப்படி அந்த காகம் எலியாவுக்கு கொண்டு போய் காலமையும் சாயங்காலம் இறைச்சியும் அப்பவும் கொண்டு போய் கொடுத்த போல ஒரு பார்சலில் கட்டி கொண்டு போகுதா? போகாது. அதுக்கு வேண்டியது அதுக்கு தெரியும், பரமபிதா என்னை பிழைப்பூட்டுவார், நாளைக்கு உள்ளது நாளைக்கு தருவார், இன்னைக்கு உள்ள இன்னைக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். அதனால ஒரு நாள் அதுக்கு பயிர் கிடைக்கும், இன்னொரு நாள் பழம் கிடைக்கும், இன்னொரு நாள் ஒரு கொய்யாக்காய் கிடைக்கும், இன்னொரு நாள் காடுகளில் மலைகளில் மரங்களில் பழங்க பழுத்துருக்கான். அது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் அதுக்கு கிடைக்கும். ஆனால் அதை ரிசர்வேஷன் பண்ணி வைக்கவும் செய்யாது. அது யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பஸ்ஸில் பாருங்கள், ட்ரெயினில் பாருங்கள், இந்த டிக்கெட் எடுக்காமல் போகிறவன் எல்லாம் ஒரு செருப்பை தூக்கி போட்டுடுறான் சீட்டை பிடிக்கிறதுக்கு, ஒரு டவலை தூக்கி போடுறான், ஒரு பேக்கை தூக்கி வைக்கிறான்.
இது அதே மாதிரி எதுவும் போட்டு மூடி வைக்காது, நான் நாளைக்கு வந்து சாப்பிட்றேன், வேற ஏதாவது பார்க்கக்கூடாது. என்ன அருமையான அறிவு இந்த பறவைகளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பாருங்க. அதைத்தான் ஆண்டவர் அது சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க, அதை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அது நாளைக்காக கவலைப்படுறதும் இல்லை. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் இந்த நாளைக்கான கவலை. அதனால அவர் சொல்கிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் யாரு? இந்த இதை அண்டர்லைன் பண்ணிக்கணும் உங்க பைபிளில். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவங்க. அப்போ உங்களை பரமபிதா பிழைப்பூட்ட மாட்டாரான்னு சொன்ன உடனே நான் ஆண்டவர்கிட்ட தவறான ஒரு கேள்வி கேட்டேனே. என்ன கேள்வி கேட்டேன்? அப்போ நானும் வேலை செய்யாமல் இருந்தேன், எனக்கு சாப்பாடு வந்துருமான்னு. ஆண்டவர் எனக்கு அறிவை கொடுத்துருக்கிறார். எனக்கு நான் உழைக்காம நீ வேலைக்கு போகாமலே நீ அப்படியே போகும்போது உனக்கு சாப்பாடு வந்தால் பொட்டலமாக வந்து விழணும்னு சொன்னால் மன்னாவை மாதிரி மக்களுக்கு சொல் பேச்சு கேட்காமலே சேர்த்து வச்சுருவாங்க. அதனால தான் ஆண்டவருக்கு நமக்கு அந்த கொடுப்பனையை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுக்காத காரணம், மனுஷன் உழைப்புக்கேற்ற செலவு பண்ணி அவன் வாழணும்னு தான் கொடுத்துருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, நீங்கள் யாரு? விசேஷித்தவர்கள். அவர் சொல்லும்போது திரும்ப சொல்லுகிறார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் சொன்னவர் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். அவைகளுக்கு எவ்வளோ கலராக ஆண்டவர் பூவை கொடுத்திருக்கிறார். சில குரோட்டன்ஸ் தெரியும், இந்த குரோட்டன்ஸ் எல்லாம் இப்போ யாரும் வளர்க்கல. இப்போ எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தொட்டி வாங்கி தொங்க விடுறாங்க. அங்கேயா ஆர்டிஃபிஷியல் தொட்டி வாங்கி என்ன பண்ணுறாங்க, வீட்டை அலங்கரிக்கிறது தொங்க. அந்த காலத்தில் ஒரிஜினலாகவே வளர்கிற குரோட்டன்ஸ் வைப்பாங்க. நீங்கள் அதை யோசித்து பாருங்கள். அந்த குரோட்டன்ஸில் இலை, ஒரே இலையில் ஒரு இடம் சிகப்பாக இருக்கும், ஒரு இடம் பச்சையாக இருக்கும், ஒரு இடம் மஞ்சையாக இருக்கும், ஒரு இடம் ரோஸ் கலராக இருக்கும். இது யார் இந்த கலர் கொண்டு போய் சேர்த்தது? கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கலராக பூ வருது பார்த்தீங்களா? ஒரே ரோஜாவில் பல கலர் வருது. இந்த சில பூக்களை பார்த்தீங்கன்னா அது மஞ்சளும் இருக்கிறது, அதில் சிகப்பும் இருக்கிறது, பல வர்ணங்களாக இருக்கிறது. ஆண்டவர் அவன் சொல்லும்போது, ஏப்பா தம்பி தங்கச்சி, இந்த சாலோமன் கூட விதவிதமாக இப்படி உடுத்தலப்பா, நான் அவர்களுக்கு அந்த செடிகளுக்கு அந்த அலங்காரத்தை கொடுத்தேன்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, எனவே உங்களையும் நான் அப்படி நடத்துவேன். அல்லேலூயா சொல்லலாமா? உங்களையும் நான் அப்படி நடத்துவேன். ஆமாம், அதனால் நீங்கள் விசேஷித்தவங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார், உங்களுக்கு விதமாக கொடுப்பார். நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமாம், இந்த மிருகங்களை பாருங்களேன், இந்த நாயை பாருங்கள், நீங்கள் மாடை பாருங்கள், அதுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ பிரியாணியே வச்சா கூட மோந்து பார்க்காது. பார்த்துருக்குறீங்களா? ஏன்னா அதுக்கு தெரியும் இது நமக்கு ஒத்து வராது. ஏற்கனவே இங்கே உள்ளால போனதே நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துது. இப்போ இது அவங்க விசேஷமாக வச்சுருக்க, அது என்ன பிரியாணியாக இருக்கட்டும், அது நல்ல ஃபிஷ் குழம்பாக இருக்கட்டும், நல்ல ஃபிஷ் வறுவலாக இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு அது போயிட்டே இருக்கும். அது அப்படி வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்கும், மோந்து கூட பார்க்காது. அதுக்கு என்ன, அதுக்கு தேவையில்லை. இந்த மனுஷன் பாருங்க, ஆமாம், மனுஷன் என்ன பண்ணுறான், அப்படியே உள்ளால போட்டுறான் திரும்ப. ஒருத்தன் அப்படி தான், ஒரு அப்பன் போய் என்ன பண்ணானா, கல்யாண வீட்டில் போய் பையன்கிட்ட சொல்கிறான், டேய் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, நீ தண்ணியே குடித்து வயிறு ரொப்பிட்டேன்னா அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிடாம விதமாக இருக்குது பாரு, எல்லாம் நல்லா சாப்பிடணும். இவன் தண்ணி இதாக குடிக்க போனால் டே தட்டு வரான், அந்த வயறு கொஞ்சமாக இருக்கும், அதில் தண்ணி ஊற்றாத, வெறும் சாப்பாடே சாப்பிடணும். கடைசியில் இவனுக்கு தண்ணி குடிக்காமல் அது வயறு இப்படி வந்துச்சு, அது கழுத்தில் வந்துச்சு. இவன் வெளியே போனான். ஒருத்தன் சொன்னான், சரி ரொம்ப வந்துச்சு இல்லை, நீ என்ன பண்ணு, ஒரு விரலை விட்டு கொஞ்சம் வாந்தி எடு அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அவன் சொன்னானா, அந்த பையன், அந்த விரலை விடுறதுக்கு இடம் இருந்ததுன்னா ஒரு வாழைப்பழத்தை விட்டுருப்பேன்னு நான். மனுஷனுக்கு ஆசை இங்கே விட்டுச்சு. அந்த விரலை விடுறதுக்கு இடம் இருந்தேன்னா நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு வாழைப்பழத்தை விட்டுருப்பேன்னு. அதை வச்சுட்டு வந்தேன் மீதியா. நிறைய பேர் வாழைப்பழத்தை விடுறதுக்கு இடம் இல்லைன்னாலும் அதை ஒரு பேப்பரில் கர்ச்சீப்பில் சுருட்டி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஆமாம், ஏன் வந்ததை விடுவானே. பிரியமானவளே கவனமாக இருங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டு, வேண்டாததை ஐயோ விட்டுட்டு வந்துட்டேனே நினைக்காத. அது நமக்குரியது அல்ல.
பரமபிதா பிழைப்பூட்டி இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு இட்லி அதோட நிறுத்திக்கோ, சோத்திரம். ஆமாம், போதும், அதோட நிறுத்துங்க. கவனிக்கணும், இப்போ பரமபிதா உங்களை பிழைப்பூட்டுகிறவர், பரமபிதா உங்களை பிழைப்பூட்டுகிறவர், விசேஷித்தவர்கள் நீங்கள். அவர் சொல்றாரு, சாலோமன் கூட இந்த அழகழகா உடுத்தினது இல்லப்பா, நான் காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்தி இருக்கிறேன். அதனால நீங்க உடைக்காக கவலைப்படாதுங்க, ஆகாரத்துக்காக கவலைப்படாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, மனுஷன் கவலைப்படுறதில்லைன்னா உடுக்கல் சாப்பாடுக்கல, அடுத்தது ஒன்று கவலைப்படுவான். எது கவலைப்படுவான்னா, நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என் பிள்ளைக்கு என்ன ஆகிறது, என் பொண்ணு வயசு வந்துடுச்சு, நாளைக்கு அதை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், என் பையன் பெரிய பையன் ஆகிட்டான், நாளைக்கு அவனுக்கு கல்யாணம். இந்த நாளைய தினத்தை குறித்து. அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் கடைசியாக அவர் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார், நாளை தினத்தை கொடுத்து கூட நீங்கள் கவலைப்படாதுங்க. இல்லையா சொல்லலாமா? 34 சொல்றாரு, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதுங்க, நாளைய தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படும். பார்த்தீங்களா? அதனால நாளைக்கு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா நாளைக்கு திங்கக்கிழமைக்காக நீங்கள் கவலைப்படாதுங்க, அந்த திங்கக்கிழமை அந்த நாளுக்காக கவலைப்படுமா. ஐயோ, டேவிட்டுக்கு என்னது தேவை இருக்க, இந்த மகளுக்கு இன்னது தேவை இருக்கு, இன்னைக்கு திங்கக்கிழமை வருது, திங்கக்கிழமை பொழுது போகிறதுக்குள்ளால அவங்க இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணுமே, அதுக்காக அந்த நாள் கவலைப்பட்டு யாரையாவது தேடி பிடிச்சி எதையாவது பண்ணி கொண்டு வந்து கொடுக்குமா. இல்லையா சொல்லலாமா? அதான் சொல்லுவாங்கல்ல, ஐயோ தெய்வமாக வந்தீங்கங்க, ஓ தெய்வமாக கொடுத்தீங்க. ஆமாம், 5 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் இழந்த பணம் இருக்கும், கொடுத்த பணம் இருக்கும், கொடுக்காம இருப்பாங்க. அக்கா தாக்கா வாங்குற பணம்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, திடீர்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஆண்டவரை நம்பி இருங்க, நாளை தினத்தை கொடுத்து கவலைப்படாதுங்க. நீங்கள் கவலையே படக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் நீங்கள் விசேஷித்தவங்க. ஆகாயத்து பறவைகளிடவும் அந்த புஷ்பங்களை விடவும் செடிகளை விடவும் நீங்கள் விசேஷித்தவங்க. ஆண்டவர் உங்களுக்கு வேண்டியது நிச்சயமாக அவர் தருவார், கவலைப்படாதுங்க. இப்போ பாருங்க, சங்கீதக்காரன் சொல்கிறான், 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா எதோடு ஒட்டி கொண்டிருக்கிறதா? எல்லாரும் சொல்லுங்க, என் ஆத்துமா எதோடு ஒட்டி கொண்டிருக்கிறது? சங்கீதக்காரன் சொல்கிறார், மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உங்க ஆத்துமா எதோடு ஒட்டி கொண்டிருக்கணும்? தேவனோடு ஒட்டி கொண்டிருக்கணும். அவர் தான் நம்மை பிழைப்பூட்டுகிறவர், அவர் தான் நம்மை நடத்துகிறவர். ஆனால் அந்த ஆத்மா எதோடு ஒட்டி கொண்டிருக்கிறதா? மண்ணோடு ஒட்டி கொண்டு, பூமியில் அந்த மண்ணில் இங்கேருந்து என்ன வரும், இங்கேருந்து என்ன. ஆனால் சங்கீதக்காரன் நாங்கள் தாவீது என்ன சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமி உண்டாக்கினேன், கத்தடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்கிறார். அல்லையா சொல்லலாமா? பாருங்க, அவர் என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. 121ஆம் சங்கீதத்தில் நீங்க எடுக்க வேண்டாம், அவர் சொல்ற எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? பர்வதம். ஆனால் அவர் மொழிபெயர்ப்பில் சொல்லும்போது, அவர் சவுலுக்கு பயந்து காடுகளிலும் மலைகளிலும் இருக்கிறார். அவர் என்ன சொல்வார், எனக்கு ஒத்தாசை இந்த பர்வதங்களிலிருந்தா வருகிறது, இல்லை வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறார் அங்கே. அதுதான் ஒரிஜினல். எனவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஒத்தாசை நாம் யாரை நோக்கிக்கிட்டு இருக்க வேண்டும்? நம்முடைய தெய்வத்தை நோக்கி இருக்க வேண்டும். அவர் நம்மை பிழைப்பூட்டுகிறவர், அவர் நம்மை பராமரிக்கிற தெய்வம். ஆனால் ஒரு மனுஷன் பாருங்க, இங்கே மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் என்று பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அல்லாமலும் ஒரு உவமை அவர்களுக்கு சொன்னார். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யமுள்ள ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது. சரி, நீங்கள் படிக்க வேண்டாம், நானே சொல்லிடுறேன். இப்போ ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனிதனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன் என்ன சொல்லுகிறான், ஓ எனக்கு இந்த ஆண்டு பயங்கரமாக நிலம் விளைந்து விட்டது, நிறைய அறுவடை ஆனது, அதனால நான் என்ன பண்ணுவேன்னால் ஒன்று செய்வேன். என்ன செய்வேன்?
ஒன்று செய்வேன், என்னுடைய களஞ்சியங்களை நான் இடித்து பெரிதாக கட்டி அதில் சேர்த்து வைத்துட்டு நான் சொல்லுவேன். அவன் சொல்லுகிறான், என் ஆத்மாவை பார்த்து அநேக வருஷங்களுக்கு நான் சேர்த்து வைத்திருக்கிறேன், நீ இளைப்பாரி, நீ ஒரு வேலைக்கும் போக வேண்டாம். அநேக ஆண்டுகளுக்கு ஈசாக்கு விதைத்தான், எத்தனை மடங்கு கிடைச்சிது? 100 மடங்கு பலன். நல்லா கவனிக்கணும். அப்போது ஒரு வருஷத்தை பலனை நம்ம ஒரு வருஷம்தான் சாப்பிடுவோம், அதுக்குள்ளால காலி ஆயிரும். ஆனால் அவனுக்கு 100 மடங்கு பலன் வந்திருக்கான் ஈசாக்கு. இதே மாதிரி 100 மடங்கு வந்துச்சுன்னா 100 வருஷம் நான் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவேன்? நான் சந்தோஷமாக இருப்பேன். இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பா இரு என்று ஆத்மாவோட சொல்வேன் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். நன்றாக கவனிங்க. என் ஆத்மா எங்கோடு ஒட்டிகிட்டு இருக்குதான்? மண்ணோடு. இந்த ஐஸ்வர்யவான் அவன் மண்ணோடு ஒட்டிகிட்டு இருக்கு. அவனுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே நிறைய விளைஞ்சிச்சு. அந்த ஒருத்தர் சொன்னார். யார் சொன்னார்? என் ஆசிகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு. சொல்ல மாட்டீங்களா? சகேயு சொன்னார், நான் ஆசிகளில் பாதியை ஏழை கொடு. இவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆண்டவரே எனக்கு நிறைய விளைஞ்சது, நான் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கணும். அவன் சொல்லாமல், நான் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி நான் என்ன பண்ணுவேன்? அநேக வருஷங்களுக்கு சேர்த்து வச்சு நான் இனிமேல் சோம்பேறியாகவே இருந்து சாப்பிட்றேன், இனி உழைக்க மாட்டேன். என்ன சொல்கிறார் அவர்? என்ன சொல்கிறாரு? நான் இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாகி என் ஆத்மாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். நீ தனக்குள்ளே என்ன நினைக்கிறாயோ, தூரத்தில் இருக்கிற தெய்வம் அதை அறிகிற தெய்வம். நல்லா கவனிக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் இப்போ சொல்லி தந்தேன். ஆண்டவரே பரமபிதா என்னை போஷிப்பீர், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள்னு சொன்னீங்கப்பா. அவைகளை போஷிக்கிற தெய்வம் பரமபிதா என்னையும் போஷிப்பீர்னு சொல்லியிருந்த டேவிட் ஐயா சொன்னாங்க. அதை விட்டுருவாங்க. அவர் கிடக்கிறாரு, நான் அடுத்த மாதத்துக்கும் சேர்க்கணும், அடுத்த வருஷத்துக்கும் சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி ஆண்டவர் உங்களுக்கு தருவார்? அப்போ நீங்கள் சொல்லணும். இவன் என்ன சொல்கிறான்? இவன் தன்னை ஆத்மாவில் தான் சொன்னான், யார்கிட்டையும் சொல்லலை. இதை ரகசியமாய் சொன்னதை நினைத்ததை நம்முடைய தெய்வம் யார்? நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற தெய்வம். அவர் பார்த்துட்டு அடுத்து என்ன பதில் சொன்னார் தெரியுமா? தேவனோ அவனை நோக்கி 20ஆம் வசனம், மதிகேடனே உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுபட்டு போனால் நீ சேர்த்து வைக்கிறது எங்கே போகணும்னு கேட்டார். புரிகிறதா உங்களுக்கு? அப்படியானால் நாளை தினம் யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், நானே கட்டி வச்சு நானே சாப்பிடேன்னு அவன் யாரா? ஆண்டவர் பார்வைக்கு மதிகேடன். கவனமாக இருக்கணும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் பாருங்க, ஒரு கேயாசி என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். நான் இப்போ சொன்ன காரியம் ஒரு மனிதனுக்கு என்ன, ஒரு அல்லாமல் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனை பற்றி சொல்கிறார். ஆனால் இப்போ ஒரு மனுஷனை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. எலிசாவின் வேலைக்காரன், தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன். நல்லா கவனிக்கணும். கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காம அவனை விட்டு விட்டான். நான் அவன் பிறகே ஓடி என்ன பண்ண போறேன்? அவன் பின்னால ஓடி அவன் கையில ஏதாகிலும் வாங்குவேன், ஏதாவது வாங்காம விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஜீவன் மேல அவன் அப்படியே சொல்லிட்டான். மனசுல சொல்லிட்டு என்ன பண்றான்? இந்த எலிசா கிட்ட சொல்லியிருப்பான், ஐயா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன் ஐயா, கொஞ்சம் ஒரு 1/2 hour டைம் கொடுங்க ஐயா. அப்படி பெர்மிஷன் வாங்கிட்டு ஓடுறான். நன்றாக கவனிக்கணும். ஓடுறான். ஆனா எலிசா இவன் எங்கேயா போகிறான், எங்கே போகிறதுக்கு பெர்மிஷன் கேட்குறான்னு சொல்லிட்டு, அவர் தீர்க்கதரிசி அல்லவா, அவன் ஓட இவருடைய மனம் அவன் பின்னாடியே ஓடுது. இவன் எங்கேயா ஓடுறான், இவன் எங்கே ஓடுறான், எங்கேயோ பெர்மிஷன் கேட்டுட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு பின்னால் சொல்கிறேன். இவன் நேராக போயிட்டான். 22ஆம் வசனம் 21ஆம் வசனம், நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகு ஓடி வருகிறதை நாகமான் கண்டு ரதத்தை நிறுத்த சொல்லி, என்னப்பா பின்னால் அவன் ஓடி வரான், நம்ம போனோமே தீர்க்கதரிசி
அவருடைய வேலைக்காரன் ஓடி வர்றான், என்னையா அப்படின்னு நிறுத்தி கேட்டா அவன் ஓடி சொல்றான், ஐயா பொய் சொல்றான், இப்பதான் ஐயா வெளியூர்ல இருந்து ஐயாவை பார்க்க 2 பேர் வந்திருக்கிறாங்க, அதனால நீ என்ன பண்ணணும், எனக்கு தயவு செய்து நீங்க கொஞ்சம் தாளந்து வெள்ளி மாற்று வஸ்திரம் இதெல்லாம் எனக்கு தரணும். இப்போதான் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் தேசத்திலிருந்து வந்திருக்கிறாங்க ஐயா, அதனால வெள்ளி மாற்று வஸ்திரம் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கணும் ஐயா, கொடுங்க. அவன் என்ன பண்ணான் பாருங்க. அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாளந்தை வாங்கிக்கொள், 2 தாளந்து வெள்ளியையும் 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களையும் கட்டி அவனுக்கு முன்னாக சுமந்து கொண்டு போறதுக்கு அவன் ஒரு வேலைக்காரன் அனுப்புறான். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்படி கொண்டு போனார். இப்போ போய் என்ன பண்றாரு இவர், அங்க நாகமான் போய் அந்த அந்த இவன் கேயாசி போய் யார்கிட்ட போய் நிற்கிறான், எலிசா இடத்துல போய் நிற்கிறான். 25ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவன் உள்ளே போய், பின்பு இதை கொண்டு போய் வச்சுட்டு வேலைக்காரனை அனுப்பிட்டு கொண்டு வீட்டில் வச்சுக்கிட்டு இவன் போய், பின்பு அவன் உள்ளே போய் எஜமானுக்கு முன்பாக போய் கையை கட்டிட்டு நிக்கிறான். கேசியே, எங்க இருந்து வந்தாய் என்று. எங்க இருந்தப்பா வந்த, எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு நீ போயிட்டு, எங்க இருந்து வந்தா என்று கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கு போகவில்லை என்றார். அடியான் எங்குமே போகல. பின்னேதையா பெர்மிஷன் கேட்டுட்டு போனேன், இப்போ வந்துடுறேன்னு போயிட்டு போனேன், எங்க போனேன்? நம்ம வீட்டு பிள்ளைங்களும் அப்படிதான், எங்கேயோ போய் ஊரை சுத்திட்டு வந்துட்டா எங்கப்பா போனேன், நான் எங்கேயுமே போகல. ஒரே பதில தான், எங்கேயுமே போகல. இவன் என்ன சொல்றான், நான் எங்கேயுமே போகலையா. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, யாரு, எலிசா கேயாசியை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர நீ ஓடுனியே, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வந்தானே, இறங்கி அதோ வரான் பாருப்பா, அவன் எதிர்கொண்டு வந்தானே, தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? ஏன் மனம் உன்னோடு கூட வரலையான்னு கேட்கிறாரு. புரியுதா? இப்போ நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, இவர் எங்க போறாரு, ஐயோ கேசி ஓடுறானே வேகமா பெர்மிஷன் கேட்டுன்னு போகும்போது இவருக்கு மனம் அவனே பின்தொடருது. அது நடந்ததெல்லாம் என்னன்னு இவருக்கு என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சிச்சு. 2வது, அந்த ஐஸ்வர்யவான் யார் இடத்துல சொன்னான், என் களஞ்சியம் பெருசாக இடிச்சு கட்ட போறேன்னு பக்கத்து வீட்டுக்காரன்கிட்ட சொல்லலை, இவன் தன்னுடைய ஆத்மாவை பார்த்து சொன்னானே, அது தெய்வனுக்கு தெரிஞ்சுதே. இப்போ இந்த கேஆசிய தேவனுக்கு தெரியாமல் இருக்குமா? அப்போ தேவனுடைய மனுஷனுக்கு ஆண்டவர் சொல்லாமல் இருந்திருப்பாரா? அந்த ஆண்டவருடைய மனுஷனாகிய அந்த எலிசா சொல்லுகிறார், இப்போ பாருங்க, என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரியை வாங்குறதுக்கு காலமா? அப்போ அந்த ஆத்மாவிலே ஐஸ்வர்யவான் சொன்னானே, அநேக வருஷம் நான் சாப்பிடாம நான் வேலை செய்யாம இளைப்பாரி புசித்து குடிக்கிற போல இவனும் சொல்லிட்டு இருந்திருக்கிறான். யாரு? கேயாசி. அப்பா வெள்ளி பொண்ணு மாற்று வஸ்திரம் இது நிறைய கிடைச்சிச்சு, இதை வச்சு நான் என்ன வாங்க போறேன், ஒலிவத்தோப்புகளை வாங்க போறேன், திராட்சை தோட்டம் வாங்க போறேன், ஆடு மாடு வாங்க போறேன். இந்த ஆளுக்கு கூட இந்த மனுஷனுக்கு கூட, யார் மனுஷன், இந்த எலிசா கூட போனா ஒரு காசும் தேராது. இல்லக்கா, இந்த ஆளுக்கு காணிக்க வாங்கவும் தெரியாது, அவனே வாலண்டரியா கொடுக்குறான். நாகமான் இதா வச்சுக்கலாம். அவன் சொன்னா என்ன பண்ணிட்டான், நோ 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 எனக்கு வேண்டாம்ப்பா. கேசி, ஆமா, எலிசா கேட்குறாரு, ஒலித்தோப்பு வாங்க, திராட்சை தோட்டம் வாங்க, இது காலமான. அப்போ இவன் என் மனதில் என்ன நினச்சிருக்கிறான், திராட்சை தோட்டம் வாங்க போகிறேன், ஒலிவு மரம் வாங்க போகிறேன், ஆடு வாங்க போகிறேன், மாடு வாங்க போகிறேன், வேலைக்காரங்க வாங்க போகிறேன், இந்த பணத்தை வச்சு அப்படின்னு. நன்றாய் கவனிங்க. ஆகையால் ஆண்டவர் சொல்கிறார், அங்கே அந்த எலிசா சொல்கிறார், ஆகையால் நாகமானின் குஷ்ரோகம் உன்னையும் உன் சந்ததியும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே ஆல் ஆஃப் சடன், ஒரு வாரம் கழிச்சு, ஒரு மாதம் கழிச்சு இல்லை, அட் அ டைம் அவன் குஷ்ரோகியா மாறிட்டான். யாருடைய குஷ்ரோகம்? நாகமானுடைய குஷ்ரோகம். உன்னை மட்டும் பிடிக்காது, உன்னையும் உன்னுடைய சந்ததியையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கிறோம். உடனே அந்தவன் உறைந்த மலை நிறமாக, என்ன பனிக்கட்டி, உறைந்த மலை உறைஞ்சாயிருந்தா இருக்கும், தண்ணி
பனிக்கட்டி. அந்த பனிக்கட்டி நிறமையாக வெள்ளையாக குஷ்ரோயாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போயிட்டான். நன்றாய் கவனிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை போஷிப்பார். ஆனால் நான் சிலர் சொல்லுவாங்க பாரு, ஊரை அடித்து உலையில் போடுறாங்கன்னு. நம்ம எல்லாம் அந்த மாதிரி ஆள் கிடையாது. நீங்களும் நானும் யாருக்கும் உலையும் அடிக்க பிடிச்சி போகிறதில்ல, யாருக்க பணத்தையும் அடித்து பிடுங்க போகிறதில்ல. ஆனால் இவன் பாருங்கள், தேவனுடைய மனுஷனோடு கூட இருந்தவன், தேவனுடைய மனுஷனத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியவன், அந்த நாகமான் கொடுத்ததான பொன்னும் வெள்ளி காணிக்கை எனக்கு வேண்டாமான்னு சொல்லி அனுப்பிட்டான். ஏன்னா நாகமான் புறஜாதியான், அவன்கிட்ட காணிக்கை வாங்கக்கூடாது. மோசேட்டு சொன்னார், நீ இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட தான் நீ காணிக்கை வாங்கணும், மற்றவங்கள்ட்ட காணிக்கை வாங்காதேன்னு. இவன் என்ன பண்ணான் பாருங்க, அவன் வேண்டான்னு திருப்பி கொண்டு போகிற ஓடி போய் வாங்க போனான். குஷ்ரோகியாக மாறிட்டான். ரொம்ப கவனமாக இருக்கணும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த பணம் இருக்கிறது அல்லவா, இந்த பணம் நம்மை ஒருபோதும் காப்பாற்றாதுங்க. தேவன் தான் நம்மை காப்பாற்றணும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அது பின்னாடியே நம்ம போகக்கூடாது. கர்த்தர் நம்மை நடத்துவார், போஷிப்பார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். வேகமாக நான் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 31:19 நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. வாசிங்க. ஆதியாகமம் 31:19. லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபங்களை திருடி கொண்டாள். தகப்பனுடைய சொரூபத்தை அவள் திருடி கொண்டாள். ஆமா, அவன் அப்புறம் சொல்லுவாங்க, திருடி என்ன பண்ணான், கூடாரத்தில் கொண்டு வச்சுட்டா. இப்போ லாபான் தேடி போகிறான். ஐயோ, என்கிட்ட சொல்லாம கொள்ளாமல் இந்த யாக்கோபு என்னுடைய பிள்ளைங்களையும் பேர குழந்தைங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு திருட்டுத்தனமாக போகிறான்னு ஓடி போகிறாரு. இப்போ கூடாரத்தில் ராகேல் உட்கார்ந்துருக்கிறா. ஏன்னா அந்த ஸ்வரூபத்தை என்ன பண்ணா, எடுத்து திருடி உட்கார்ற இடத்துல வச்சுக்கிட்டு அது மேலே உட்காந்துட்டான். ஆமாம், அவங்க ஒவ்வொரு கூடாரங்களையும் தேடுறான். யாக்கோபு சொல்கிறான், யாருடைய கூடாரத்தில் கிடைக்குதோ அவங்க உமக்கு அடிமையா கொண்டு போவோம் அப்படி. ராகேல் எழும்பாமல் உட்காந்துருக்கிறான். அவன் சொல்கிறான், ஐயா தகப்பனே, உம்மை பார்த்தோன்னா நான் எழும்பி நிற்கணும், ஆனால் எழும்பாமல் இருக்கிறதுக்கு எனக்கு ஸ்திரீகளுடைய வழிபாடு இப்போ வந்துச்சு, அதனால தான் உட்கார்ந்துருக்கிறேன், அதனால் பொறுத்துக்கொள்ளும் அப்படின்னு. இவ எதை திருடி உள்ளால் வச்சுருக்கிறா, இருக்கைக்கு உள்ளால் சொரூபத்தை வச்சுருக்கிறான். அவன் சொல்லுவான், சரி நீ போனதே போனேன். அப்புறம் அவன் கண்டுபிடிச்சிட்டு சொல்கிறான், கண்டுபிடிக்கல. அவன் என்ன சொல்கிறான், நீ போனதே போனேன், என் மகள்களை பிள்ளைங்களை ஆடு மாடு ஒட்டவங்க எல்லாத்தையும் கொண்டு போனேன், கரெக்டு, என் தெய்வங்களை ஏன் திருடிட்டு போனேன்னு கேட்பான். என்ன கேட்பான்? நீங்கள் அதை வீடுகளில் போய் படிங்க. அப்போது ராகேல் நல்லா கவனிக்கணும். ராகேல் தம் புருஷனையும் நம்பல, புரிகிறது தானே கவனிக்கணும். இப்போது இந்த யாக்கோபு யார், ஈசாக்கு யார், ஆபிரகாம் யார்? இப்போது ஆபிரகாம் பூமிக்கு தாங்கக்கூடாத ஐஸ்வர்யம் உள்ளவன். அடுத்தது யார்? ஈசாக்கு. ஈசாக்குக்கு பிறந்த பிள்ளை யாக்கோபு. அப்போது தாத்தா சொத்தம் இவனுங்களுக்கு தான் வரும், பரம்பரை சொத்து. ஈசாக்கு சொத்தம் இவனுக்கு தான். இப்படி நான் சீமானா அவர் இருக்கிறாருன்னு அங்கே சொல்கிறாரு. என் எஜமான் சீமானா இருக்கிறாரு, பொண்ணு கொடுங்கன்னு. சாரி, அவங்கெல்லாம் சீமானா இருந்தாங்க. அங்கே எலியேசர் சொல்வார் அல்லவா, யார் சொல்வார்? ஆபிரகாமே சொல்வார், சீமான். அப்போ அவங்க வம்சம் யார்? சீமான், பெரிய குடும்பம். அவங்க சொத்து நம்மளை காப்பாற்றணும்னு இவன் நினைக்கல, அவங்க தெய்வம் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கல, என் புருஷன் என்ன போஷிப்பாருன்னு நினைக்கல. எது காப்பாற்றணும்னு நினச்சி எடுத்துகிட்டு போனா? அந்த அந்நிய தெய்வங்கள் இவளை காப்பாற்றும் என்று நினச்சி தான் அதை திருடிட்டு போனான். நல்லா கவனிக்கணும், நீங்கள் நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, இந்த கல்லும் மண்ணும் நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு கிட்ட விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க, அது சுற்றி சுற்றி வர்றாங்க. உன்னை காப்பாற்றுகிற தெய்வம், படைத்த தெய்வம் மேலே இருக்கிறார். அவர் இப்போது உன் உலக்குள்ளாக பரிசுத்த ஆவியாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ அந்நிய தெய்வங்களை நம்பாத. ராகேல் எதை நம்பினா? அந்நிய தெய்வங்களை திருடிட்டு வந்தார். அது என்னை காப்பாற்றும், அது என் கூட இருந்தால் என்ன காப்பாற்றும் நினைக்காதே. நன்றா கவனிக்க வேணும்.
அந்த ஆத்துமா, சங்கீதத்தில் நாம் வாசித்தோம், ஆத்துமா எதோடு ஓட்டிகிட்டு இருக்கான்? மண்ணோடு. இல்லை, தெய்வத்தோடு ஓட்டு, மண்ணோடு ஓட்ட வேண்டாம். இன்னொரு சம்பவத்தையும் சொல்லுகிறேன். ஆதியாகமம் 14:21. ஆதியாகமம் 14:21. இங்கே என்ன சம்பவம் என்று சொன்னால், சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிராமை ஐஸ்வர்யவன் ஆக்கினேன் என்று நீ சொல்லாதபடி நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சி வாரையாகிலும். அப்படின்னு ஒரு சரட்டை என்று சொன்னா, நம்ம ஊர்ல அப்படி வழக்கமா சொல்லுவாங்க, ஒரு துரும்பு கூட எனக்கு வேண்டாம் யான். அது சரட்டைன்னு சொல்றது, இந்த மாடுகள் எல்லாம் கட்டுறதுக்கு கயிறு இருக்கு, கயிறில் வருகிற ஒரு நூல் தான் சரட்டை. அதுதான் அதை துரும்புன்னு சொல்லுவோம். ஒரு துரும்பு அகிலம் வேண்டாம், நீ என்ன ஐஸ்வர்ய வைக்கணும்னு சொல்லாத. என்ன கதை? சோதோமில் இவன் பிரிஞ்சு எங்கே போயிட்டான்? ஆபிரகாமை விட்டு பிரிந்து லோத்து சோதோமுக்கு போய்விட்டான். இப்போ அங்கே சோதோமில் என்ன ஆகுதுன்னா, இந்த சோதோமன் ராஜாக்கள் எத்தனை பேர்னா 5 பேர். வெளியிலேருந்து 4 ராஜாக்கள் வந்து இந்த 5 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணி, இந்த 4 ராஜாக்கள் இந்த 5 ராஜாக்களை ஜெயித்து அவர்களை அடித்து போட்டு விட்டு லோத்தையும் சேர்த்து அந்த ஊரில் இருக்க எல்லாம் ஆடு மாடு வேலைக்காய் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இப்பொழுது இதை கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் தன்னுடைய வீட்டிலே என்ன பண்ணுகிறான் என்றால், நன்றாக கொஞ்சம் வயது கை தேர்ந்த, அதான் கை படிந்தேன்னு 318 பேர், 14ஆம் வசனத்தில் இருக்கும், 14:14 318 பேருக்கு ஆயுதம் தரிப்பித்து போகிறான். போய் அவர்கள் என்ன பண்ணாங்க, பவுஞ்சா போய் ராக்காலங்களில் அந்த சேனையோடு போய் விழுந்து அடித்து எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்துட்டான். நல்லா கவனிக்கணும். கொண்டு வரும்போது இந்த சோதோமன் ராஜா போய் சொல்கிறாரு, அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா, எல்லாத்தையும் போய் மீட்டுட்டு வந்துட்டியே, எங்களாலே முடியலை, நாங்கள் ராஜாக்கள், எங்களால் முடியலை, நீ ஒரு சாதாரண மனுஷனே பண்ணிட்டியே, சரியப்பா இந்த ஜனங்களை எல்லாம் எங்கிட்ட கொடுத்துரு, நீ கொள்ளை அடித்து கொண்டு வந்தியே மொத்த பொருட்கள் அதெல்லாம் நீ எடுத்துக்க அப்படின்னு சொன்னார். சொன்னான், இல்லை, என் தேவன் என்ன ஐஸ்வர்யவான் ஆக்கினா போதும், நீ பொருள் கொடுத்து நான் ஐஸ்வர்யவானு ஆனேன் என்று என்னத்துக்கு எனக்கு கெட்ட பேர், அதனால் ஒரு சரட்டையாகலாம் எனக்கு வேண்டாம். பார்த்தீங்களா, ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்கு இருக்கணும். யாருக்கு விசுவாசம் நமக்கு இருக்கக்கூடாது? ராகேலுடைய விசுவாசம் நமக்கு இருக்கக்கூடாது. ராகேலுடைய விசுவாசம் நமக்கு வேண்டாம். யாருடைய விசுவாசம் வேணும்? ஆபிரகாமுடைய விசுவாசம் வேணும். அதனால தான் பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்வார், 6:10 வாசிங்க, முடிக்கிறேன். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். 290வது பக்கம் அங்க என்ன சொல்லி இருக்கிறது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறதையா. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுவாரு, உண்ணவும் உடுக்கவும் எனக்கு இருந்தா போதும்னு நினைங்க. சோத்திரம். எபிரேயர் 13:5 வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகையால் அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் தான் உனக்கு சகாயர். பண ஆசை நமக்கு வேண்டாம், பணம் தேவைதான். வேதம் சொல்லுகிற பணம் எல்லாவற்றுக்கும், ஆனால் பண ஆசை வேண்டாம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதனால் பண ஆசை இல்லாதவர்களாக நீங்கள் இருங்க. உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்க, நான் உங்களை விட்டு விலகவும் மாட்டேன், உங்களை கைவிடவும் மாட்டேன். முழங்கால் படியிடலாமா? அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய ஆத்மா தேவனோடு ஒட்டி கொண்டிருக்கட்டும். நம்ம ஆத்மா மனுஷனோடு ஒட்டக்கூடாது, மண்ணோடு ஒட்டக்கூடாது. ஆமாம், கேயாசியினுடைய ஆத்மா எதோடு ஒட்டி கொண்டிருந்தது? அவன் நாகமானோடு ஒட்டி கொண்டிருந்தது. அவன் கொண்டு வந்ததை திருப்பி அனுப்பிட்டாரே. மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தது. ஒலிய தோப்பு வாங்கலாம், திராட்சை தோட்டம் வாங்கலான்னு. இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கணும். குஷ்ரோகியாக மாறிவிட்டான்.
ரொம்ப கவனிக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஐஸ்வர்யவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மதியடனே இன்றைக்கு உன் ஜீவன் போனா, நீ மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உன் ஆத்மா, இந்த ஆத்மா உன்னை விட்டு இந்த ராத்திரியில் எடுபட்டு போனால் நீ சேர்த்து வைத்தது எங்கே போகும்? எப்படி கேட்குறாரு பாருங்க. கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டக்கூடாதப்பா. நாங்கள் விசேஷித்தவர்கள், எங்களை நீர் பரமபிதா பிழைப்பூட்டுகுவீர். நாளை தினத்தை குறித்து நாங்கள் கவலைப்பட வேண்டாம், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று சொன்னீங்க. நீர் எங்களை நித்தமும் நடத்துகிற தெய்வம். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார் என்று ஏசாயா 58:11 நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்து, உன்னை ஆத்துமாவை திருப்தி ஆக்குவாராம். ஆமென். உன் எலும்புகளை நினமுள்ளதாக மாற்றுவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலும் வற்றாத நீரூற்றி போலும் உன் இருப்பாய். நீ விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவர், மக்களோடு நீ தெளிவாய் பேசி இருக்கிறீங்கப்பா. ஆகாயத்து பறவையை, காட்டு புஷ்பங்களை சுட்டி காட்டினீர் ஆண்டவரே. அவைகள் அன்றன்று தனக்கு வேண்டியதை சாப்பிட்டு விட்டு போய்விடுகிறது, சேர்க்கிறதில்லை. ஆனால் மனிதன் அப்படி அல்ல. நாங்கள் யாத்ராம் புஸ்தகத்தில் அந்த மன்னாவை குறித்து பார்த்தோம். அன்றன்று தேவையானதை சேர்க்காதபடி அதிகமாய் சேர்த்தபடினாலே அது நாற்றம் எடுத்தது ஆண்டவரே, அது பூச்சி பிடித்ததே. இந்த உலகத்தின் ஆசிகள் அப்படிதான் ஆண்டவரே. அது ஒரு நாள் அழிந்து போகிறது. அது மனிதனை வாழ வைக்காது, அது மனிதனை பரலோகம் கொண்டு செல்ல வைக்காது. அவன் அனுபவித்து இங்கே விட்டுட்டு போவதற்கு ஆண்டவர் அவனை நித்தமும் நீ நடத்துவீர். ஆண்டவரே, எங்களை நீ நித்தமும் நடத்தும். போதும் ஆண்டவரே, நாங்கள் கவலைப்பட்டு நாங்கள் அதிகமாக பண ஆசை பிடித்தவர்களாக வாழாதபடி நீர் எங்களை நடத்துவீர் என்று சொல்லி, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர் என்று நாங்கள் பொறுமையாக இருக்க கிருபைதார். சந்தோஷத்தோடு எங்கள் ஓட்டத்தை ஓட கிருபைதார். உம்மை நம்பி ஓட கிருபைதார். எங்கள் ஆத்மா உம்மை அண்டிக் கொண்டிருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நீர் மகிமைப்படும். எங்களுடைய மனக்கண்களை திறப்பீராக, எங்கள் மனக்கண்களை திறப்பீராக. ஆண்டவரே, மீ ஸ்தோத்திரம். நீர் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர். பிள்ளைகளை ஆசீர்வதி. தேவைகளோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும். ஒருவேளை என் மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், என் மகனுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன், பணம் இல்லையே, வீடு கட்டுவதற்கு பணம் இல்லையே, ஐயோ வீடு பழுதாயிருக்கிறதே, பணம் இல்லை. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வே. அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம். உண்மையே விசுவாசிக்கு கிருபை தாரும். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் ஜெபிக்கிற அன்பிருக்கின்ற பரலோக பிதாவே, ஆமென்.